எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அவரு சூர்யா அண்ணா அப்பா தானே? அம்மா இதுக்கு இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்காங்க? என்ன லக்ஷ்மி, ஒரு மனுஷன் தப்பு பண்ணானா அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனா அவன் அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறப்போ தண்டனையை குறைக்கணும்ல. என் மேலேயும் கொஞ்சமாச்சும் கருணை காட்டணும்லம்மா. நானும் இத்தனை நாளா உன் பின்னாடியே வந்து நான் பண்ணது தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ ஏன் உன் மனசே இறங்க மாட்டேங்குது லக்ஷ்மி? எப்படியா இறங்கும்? எப்படி இறங்கும்? நான் பாட்டுக்கு நிம்மதியா என் அப்பா அம்மா கூட என் தங்கச்சி கூட ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன்யா. என் பின்னாடியே வந்து எனக்கு ஆசை வார்த்தை காமிச்சு என்கிட்ட காதலிக்கிறேன் காதிருக்கிறேன் பின்னாடியே சுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. அந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? என்ன அவமானப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? அம்மா, அவரே அப்போ உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிய வர அன்னைக்கு என் மனசு எவ்வளவு உடஞ்சிச்சுன்னு உனக்கு தெரியுமாயா? யார் சொல்றதும் நம்பல. ஆனா என்னைக்கு உன் வாயாலேயே ஆமா எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு முன்னாடியே எனக்கு இன்னொரு பையன் இருக்கான்னு நீ சொல்றப்போ எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ என்ன ஆம்பளை தானே, அது பணக்காரன் வேற. உன் இஷ்டத்துக்கு ஊருக்கு ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு 2 பிள்ளைய கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போய் சொகுசா இருப்ப. ஆனா உன்கிட்ட ஏமாந்தது நான் தானையா? பெத்த அப்பா அம்மாவை போய் பார்க்க முடியலையா? ஊர் ஊரா சுத்தி யாருமே தெரியாம இந்த ஊருக்கு வந்து வாழ்ந்து இந்த ஊர்ல நான் எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? ஒரு பொம்பளையா தனியா 2 பொட்ட பிள்ளைங்களை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமாயா? ஊர்ல இருக்கவெல்லாம் தப்பான நோக்கத்துல தான் பாப்பான். ஒருத்தர்கிட்ட இருந்து என் பிள்ளைங்களை காப்பாத்துவனா இல்ல என்ன காப்பாத்திப்பனா? எல்லாம் நரக வேதனையா. உனக்கு என் கஷ்டம் எல்லாம் சொன்னா புரியாது. லக்ஷ்மி, நான் பண்ணது தப்புதாம்மா. எனக்கு புரியாம இல்ல. நான் பண்ண காரியத்தினால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு புரியுது. ஆனா லட்சுமி நம்ப, நான் உன்னை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு விரும்பிதாம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை விட்டுட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. என் சூழ்நிலை அந்த மாதிரி. அப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சு உன்னை கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சமாதானப்படுத்தலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போற வேலை வந்துச்சு. என்ன பண்ண முடியும்? அங்க போயிட்டு நான் வந்து பழைய வீட்டுல நான் வந்து எல்லார்கிட்டயுமே கேட்டேன், தேடினேன். ஆனா நீங்க இல்லவே இல்லை, வேற எங்கேயோ போயிட்டேன்னு சொன்னாங்க லட்சுமி. நான் என்ன பண்றது? எந்த ஊருக்கு போனாலும் நீ அங்க இருக்க மாட்டியா இருக்க மாட்டியான்னு எத்தனை ஊர்ல பார்த்திருக்கேன் தெரியுமா? ஆனா என் நேரம் கடைசியில நம்ம ஊர் பக்கத்திலேயே நீ இருந்திருக்க. ஆனா அது கூட தெரியாம இருந்திருக்க. லட்சுமி மன்னிச்சிரு லட்சுமி. அடச்சி வாய மூடியா. இன்னொரு முறை உன் நடிப்பை நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் பழைய லக்ஷ்மி கிடையாது. பழைய லக்ஷ்மி அப்பாவியா இருந்தா சூதுவாது தெரியாம ஊர் உலகம் தெரியாம அமைதியா அவ பாட்டுக்கு இருப்பா. அதனால தானே ஏமாத்திட்டு போயிட்டேன். இப்ப இருக்க லட்சுமி அப்படி இல்லையா? எவ்வளவோ என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் சமாளிக்கிறதுக்கும் என் மனசுலயும் தைரியம் இருக்கு, என் உடம்புலயும் தைரியம் இருக்கு. பழைய லட்சுமி நினைச்சு நீ பேசுற. அந்த லட்சுமி என்னைக்கோ செத்துட்டா. லட்சுமி, அவங்க 2 பேரும் ஏன் பிள்ளைங்க லட்சுமி? என்ன சொன்ன? அவளுங்க உன் பிள்ளைங்களா? உன் வாயால் அப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இங்க பாரியா, பெத்துட்டா மொத்தம் அப்பா ஆயிட முடியாது. பிள்ளைங்களுக்கு தேவையான இடத்துல நீ இருந்திருக்கணும். அப்பான்னு என் பிள்ளைங்க எத்தனை நாள் ஏங்கிருக்காங்கன்னு தெரியுமா? அந்த இடத்துல எல்லாம் அப்பான்ற கடமை செய்யறதுக்கு நீ இருந்தியா? இல்லையே. அவங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் நான் மட்டும்தான். என் பிள்ளைங்களுக்கு அவளுங்க என் பிள்ளைங்க, எனக்கு மட்டும்தான் பிள்ளைங்க. அவளுங்களுக்கு அப்பாவே இல்லைன்னு தான் சொல்லி வளர்த்துருக்கேன். அப்பா யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன் உன் முகத்தை ஒரு போட்டோல கூட அவளுங்க பார்த்ததில்ல. இப்போ நீயே போய் அவங்க 2 பேர் முன்னாடியும் நின்று நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லி பாரு. 2 பேரும் உன் மூஞ்சிலே காரி துப்புவாங்க. ஏன்னா அப்பா இல்லாம அவளுங்க அனுபவிச்ச கஷ்டம் அந்த மாதிரி. எத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? பஸ்ல போயிட்டு வரணும்னா கூட என் பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு வராங்கன்னு தெரியுமா? அப்பான்னு இருந்திருந்தா அவளுங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா போய் கேட்பாரு. ஆனா என் பிள்ளைங்க பாவையா, அவங்களுக்கு வர கஷ்டத்தை என்கிட்ட கூட சொல்லாம எல்லாத்தையும் அவங்களே பார்த்து பார்த்து செய்வாங்க. இவ்வளவு தூரம் அவளுங்க இருக்கிறதுக்கு அவங்க மட்டும்தான் காரணம். சின்ன வயசுல இருந்து படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம்னு சொல்லி கொடுத்துதான் என் வளர்த்தேன். அதனாலதான் 2 பேரும் படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. அது எனக்கு போதும். அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துப்பாங்க. 2 பேரையும் தைரியத்தை ஊட்டி தன்னம்பிக்கையை ஊட்டி தான்டா வளர்த்துருக்கேன். 2 பேருமே நல்லா
நல்லா தைரியத்தோட தான் இருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியும். அப்படிதான் என் பிள்ளைங்களை நான் வளர்த்துருக்கேன். போதும், எனக்கு இது போதும். இப்ப என் அனிதாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன். அவ சந்தோஷமா வாழ்றதை என் கண்ணாலையும் நான் பார்த்துட்டேன். எனக்கு இருக்க ஒரே ஆசை, என் வைஷ்ணவிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அவ வாழ்றதையும் நான் பார்த்துடணும். அவ்வளவுதாயா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் நான் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன் லட்சுமி, ஏன் வார்த்தையால என்ன கொல்ற நீ? இங்க பாரியா, இன்னொரு முறை என்கிட்ட வந்து பேசுன, அதுக்கப்புறம் மரியாதை கெட்டுரும் பாத்துக்கோ. சீ, நீலாம் ஒரு மனுஷன். உன்கிட்ட பேசணும்னு நினைச்சாவே எனக்கு அசிங்கமா இருக்கு. சீ. லட்சுமி, என்ன என்ன நடக்குதுங்க? அப்போ அப்போ சூர்யாண்ணா, சூர்யாண்ணாவோட அப்பா எனக்கும் அவர்தான் அப்பாவா? ஆனா அம்மாக்கு இது தெரியுமா? அம்மாக்கு தெரிஞ்சு எப்படி அவங்களால தாங்கிக்க முடியுது? எப்படி எல்லாத்தையும் சகஜமா? அம்மா, அப்போ இவ்வளவு நாளா அம்மா இத மனசுல வச்சுட்டு தான் இருந்தாங்களா? எப்படி அவங்களால இருக்க முடிஞ்சிச்சு? எங்க கிட்ட கூட சொல்லாம மொத்த கஷ்டத்தையும் நீங்களே அனுபவிக்கிறீங்கல்லம்மா. அப்போ இருந்து இப்ப வரையும் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் தான் இவரு கொடுக்கிறாருல்ல. சத்தியமா இவரே அப்பாவா இருப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கலாமா? எப்படி எப்படி சூர்யா அண்ணா, அப்ப சூர்யா அண்ணா எனக்கு உண்மையாவே அண்ணா முறைதான் வரணுமா? ஆனா என்னால அதெல்லாம் இவரு இவ்வளவு கேவலமான ஆளா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆபீஸ் விஷயத்துலதான் அவ்வளவு பிரச்சனை பண்றாருன்னா, ஆனா நிஜமா சீ, எப்படி இவரால முடியுது? அப்போ இவருக்கு முன்னாடியே நான் இவரோட பொண்ணுன்னு தெரியும்ல. உண்மையான பாசம் இருந்திருந்தா இவர் ஆபீஸ்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாரா? இல்ல, அப்போ இவரு அந்த மாதிரி இல்ல, நடிக்கிறாரு. அம்மா சொல்றதுதான் கரெக்ட். இவருக்கு எங்க மேல எல்லாம் பாசமே இல்ல, நடிப்பு மட்டும்தான். எவ்வளவு ஏமாத்தணும்னு நினைக்கிறாருல்ல. என் அம்மா தான் பாவம். இதெல்லாம் மனசுலயே வச்சுக்கிட்டு எங்க கிட்ட சொல்லவும் முடியாம மனசுலயே புழுங்கிட்டு இருக்கீங்கல்லம்மா. அப்போ நான் இன்னைக்கு இவரை அப்பான்னு கூப்பிட்டது அதனாலதான் உங்களுக்கு கோபம் வந்துச்சு இல்லம்மா? சீ, வாயால தெரியாம இவரை அப்பான்னு கூப்பிட்டுட்டேன். அப்பாங்கிற வார்த்தையவே நான் வெறுக்கிறேம்மா. என்னைக்குமே என்னால இவரை அப்பாவை ஏத்துக்கவே முடியாது, கண்டிப்பா முடியாது. என்ன என்ன நடக்குது? அப்போ அப்போ இந்த மனுஷன் அப்போ லட்சுமியை ஏமாத்துனது இவரா? அப்போ அந்த ரெண்டு பிள்ளைங்க இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கா இவன். இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இவனால எப்படி? என்னால நம்பவே முடியலையே. பிசினஸ் பிசினஸ் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு கிடந்தானே, நான் கூட சம்பாதிக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்கான். என் தலையில இப்படி மண்ணள்ளி போட்டு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இப்படி இவனால என் கூட சந்தோஷமா வாழ முடிஞ்சிச்சு. எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா. எனக்கு பண்ணதை விட இன்னொரு பொண்ணு ஏமாத்தி ரெண்டு பொட்ட பிள்ளைங்களை கொடுத்துட்டு அவங்க இன்னும் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த மனுஷன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்றது? இப்பதான் பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள கடவுளே, இவ்வளவு பெரிய இடிய தூக்கி என் தலையில போட்டுட்டீங்களே. இப்ப நான் இதை யாருகிட்ட சொல்றது? உள்ள என் பிள்ளை சந்தோஷமா இருக்கான், அவங்க கிட்ட சொல்லி அவனை என்னால நான் எப்படி கஷ்டப்படுத்துறது? இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே. அப்போ இத பத்தி லட்சுமிக்கு தெரியுமா? அவளால இப்படி தாங்க முடியுது? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அவளால சகஜமா இருக்க முடியுது? என்னால முடியலையே. கடவுளே, ஏன் என்ன இப்படி காத்து கஷ்டப்படுத்துற? பாம், இந்த நித்யாவை தேடி தேடி டயர்டே ஆயிட்டேன். இங்கதான் உட்காந்துருக்காளா?
ஐயோ, இங்கேயும் அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஏண்டி கொஞ்ச நேரமாச்சும் என்ன பத்தி யோசிக்கிறியா? காலையில இருந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு நானும் நீ இருக்கிற இடம்லாம் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. என்னம்மா ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க, எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அம்மா நித்யா, நல்லா இருக்கியாடா? என்னது நல்லா இருக்கனாவா? என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என் பிள்ளைய பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குடா. உன்னை இப்படி எல்லாம் பார்க்க மாட்டேனா? என் புள்ள முகத்துல சிரிப்பு வராதான்னு எத்தனை நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பெல்லாம் என் பிள்ளைய பாக்குறப்போ சிரிச்ச முகத்தோட இருக்க. சந்தோஷமா இருக்குடா. அம்மாக்கு இதை தவிர வேற என்ன வேணும் சொல்லு? அதுதாண்டா பெரியவங்க சொல்லுவாங்க போல, பிறந்த வீட்டுல ஒரு பொண்ணு எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாளோ அதை விட அதிகமா ரொம்ப சந்தோஷமா இருப்பாளாம் புகுந்த வீட்டுல. அதுதான் சொல்லுவாங்க. ஆனா அது இப்படி உண்மையா இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமாமா, நான் நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாருமே என்கிட்ட அவ்வளவு பாசமா எவ்வளவு உரிமையா நடந்துப்பாங்க தெரியுமா? அவங்க மாப்பிள்ளைய சொல்லவே வேண்டாம். என்ன தாங்குன்னு தாங்குறாரு, எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதான் என் பிள்ளை முகத்தை பார்த்தாலே தெரியுதே மாப்பிள்ள எவ்வளவு தாங்குறாருன்னு. மா சும்மா இருங்க, எதுக்கு இப்ப கிண்டல் பண்றீங்க? பாரு, என் பிள்ளை வெக்கப்படுறாளா? அம்மா நித்யா, உன்கிட்ட அம்மா உன்னை கேட்டா சரின்னு சொல்லுவியா? என்னம்மா கேளுங்க, ஏன் தயங்கி பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. நித்யா, நீ நம்ம வீட்டுக்கு வந்தே 8 மாசத்துக்கு மேல ஆகுதுடா. கல்யாணம் ஆனப்போ மறு வீட்டுக்குன்னு வந்துட்டு போனது. அப்போ நடந்த பிரச்சனைனால அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கமே நீ வரலல்ல. நாளைக்கு வீட்டுக்கு வரியா? என்ன நித்யா பதில் சொல்ல. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரியாடா? அம்மா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. தெரிஞ்சும் இப்படி கேட்டா எப்படிமா? அம்மாக்கு எல்லாம் புரியுதுடா. அன்னைக்கு உங்க அப்பா பண்ண காரியத்தினாலதான் மாப்பிள்ளை கோவத்துல இனிமே இந்த வீட்டுக்கே வரமாட்டோம், நீங்களா கூப்பிட்டாதான் வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. எனக்கு எல்லாம் புரியுதுமா. ஆனா அப்பா தான் முன்னாடி மாதிரி இல்லல்லடா. இப்ப எல்லார்கிட்டயுமே நல்லா தானே பேசுறாரு. உன்கிட்டயும் இப்பெல்லாம் ஓரளவு நல்லா தானமா பேசுறாரு. இதுக்கப்புறமும் வராம இருக்கிறது நல்லா இருக்குமா? வாடா. அம்மா, அவர்தான் அன்னைக்கே சொன்னார் இல்லம்மா, அப்பாவை கூப்பிடாம நாங்க அங்க வர முடியாதுமா. நித்யா, உங்க அப்பாவுக்கும் மனசுல ஆசைலாம் இருக்கு. ஆனா எப்படி கூப்பிடுறதுன்னு தயக்கப்படுறாருமா. ஆனா நீங்க வரலாம்ல. முன்னாடி மாதிரிலாம் அப்பா இல்லம்மா. இப்பெல்லாம் நிறையவே மாறிட்டாரு. என்கிட்ட கூட கோவப்படுறது இல்ல. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசுறாரு. நிறைய மாறிட்டாருமா. வாடா நித்யா. மா, எனக்கும் நம்ம வீட்டுக்கு வரணும், தங்கணும், எல்லா ஆசையுமே இருக்குமா. ஆனா அன்னைக்கு சண்டையில அப்பா என்னென்ன வார்த்தை விட்டாருன்னு உனக்கு மறந்துருச்சாமா? அவ்வளவு சண்டை நடந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் அப்பாவா அவர்கிட்ட கூப்பிடணும்லம்மா. இப்ப வரையும் அப்பாவா கூப்பிடவே இல்லை. அப்புறம் எப்படிமா அவரு வருவாரு? அவருக்கு மரியாதை இருக்காதுல்லம்மா. அப்பாவா கூப்பிடாம கண்டிப்பா அவர் எனக்கு கூட்டிட்டு வர மாட்டாருமா. அவர் இல்லாம என்னாலையும் தனியெல்லாம் வர முடியாது. நித்யா, சரிடா, அழாத. அம்மாக்கு ஒரு ஆசை. நாளைக்கு உனக்கு பிறந்த நாள்டா, மறந்துட்டியாமா? இப்பவும் வருஷம் வருஷம் பிறந்த நாளைக்கு அம்மா கையால பால் பாயாசம் குடிப்பல. ஏதோ அம்மாக்கு ஒரு ஆசைடா, அதனாலதான் உனக்கு கேட்டுட்டேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு காலையில கோவிலுக்கு வரியா? அம்மா கோவிலுக்கு வந்து உனக்கு பால் பாயாசம் கொடுக்குறேன். ஏன்னா நித்யாக்கு நாளைக்கு பர்த்டேவா? ஆமா இல்லம்மா, நாளைக்கு என்னோட பிறந்த நாள். நானே மறந்துட்டேம்மா. அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அவருக்கு எனக்கு பர்த்டேனே தெரியாதுமா. இன்னைக்கு எப்படியாச்சும் நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நாளைக்கு நானும் அவரும் சேர்ந்து கோவிலுக்கு வரோம். நீங்களும் வாங்கம்மா, சரியா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும்டா. ஏன் பிள்ளை இப்படி அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, ஒன்றும் இல்லை. நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து கோவிலுக்கு வாங்க. அம்மா கோவிலுக்கு வந்துடுறேன். அப்பாவா கண்டிப்பா ஒரு நாள் உங்களை கூப்பிடுவாருடா. அப்பவே நீ வா. நான் அம்மாக்கு எந்த வருத்தமும் இல்லை. உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? இல்லம்மா, எனக்கும் நம்ம வீட்டுக்கு வரணும், உங்க கையால சாப்பிடணும், உங்க மடியில படுக்கணும். அப்பா இப்பெல்லாம் என்கிட்ட நல்லா பேசுறாரு. ஆனா எப்பவும் வீட்டுல இருக்கப்ப அப்படி பேச மாட்டாரு இல்லம்மா. நம்ம வீட்டுக்கு போனா அப்பா கண்டிப்பா நம்ம கிட்ட கொஞ்ச நேரமாச்சும் உட்காந்து பேசுவாரு. அண்ணா கூட உன் கூட எல்லாமே இருக்கணும்னு ஆசையாதாம்மா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் அவருக்கு மரியாதை இல்லாமனா நான் எப்படிமா வர முடியும்? அதனாலதான். கரெக்டு தான்டா, அதுவும் கரெக்டு தான். அப்பாவா கூப்பிடாம மாப்பிள்ள வரமாட்டேன்னு சொல்றப்போ அவர் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அந்த முடிவை கூட அவர் உனக்காக தாண்டா எடுத்தாரு. அப்படி இருக்கப்போ கரெக்டு தான். புருஷனுக்கு மரியாதை இருக்கணும்னு எல்லா பொண்ணுமே எதிர்பார்ப்பாங்க. அப்பாவா கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீ வா, நான் அப்பா கிட்ட பேசுறேன். சரிங்கம்மா.
சரிம்மா, நாளைக்கு கோவிலுக்கு வரப்போ நல்ல திக்கான பால்ல பாயாசம் செஞ்சு நிறைய முந்திரி பருப்புலாம் போட்டு கொண்டு வாங்க, ஓகேவா? அதானே பார்த்தேன், என் பிள்ளைக்கு அப்படி செஞ்சாதானே பிடிக்கும், அப்படிதானே செஞ்சு கொண்டு வருவேன். சரிங்கம்மா, மறக்காம மாப்பிள்ளை கிட்ட சொல்லுடா. அப்புறமா சொல்லிடுறேம்மா. சரிடா. நித்யா, அம்மாடி. அத்தை சொல்லுங்க. அம்மாடி இங்க கொஞ்சம் வந்துட்டு போடா. வரேன் அத்தை. அம்மா, அத்தை கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். சரி சரி சரி, அத்தை கூப்பிடுறாங்க பாரு, போ. ஏதாச்சும் வேலை இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டோம் பாத்தியா. போமா போ. சரிங்கம்மா. நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இப்பதான் நித்யா வந்தேன். நீ என்ன இவ்ளோ ஃபாஸ்டா வந்துட்டு இருக்க? அத்தை கூப்பிட்டாங்க, அதான். சரி, பொறுமையா போ. எதுக்கு இவ்ளோ வேகமா? கீழே எது விழ போற? அதெல்லாம் விழ மாட்டேன். சரி, நாங்க போய் பார்த்துட்டு வரேன். ஏய், நல்ல வேலை புடிச்சிட்டீங்க. கீழே விழுந்திருப்பேன் தெரியுமா? இதுக்கு தான் சொன்னேன், பார்த்து பொறுமையா போன. பாத்தியா, சொல்லி வாய முடியல, இந்நேரம் கீழே தான் விழுந்திருப்பேன். அதான் விழலல்ல, நீங்க தான் புடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நான் இல்லனா என்ன பண்ணிருப்பேன்? எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. எந்த இடத்துலயும் என்ன தனியா விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணே நீ பெண்ணல்ல, அக்ஷய பாத்திரம். பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து. அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா. என்ன செல்லம், ஓகேவா? என்ன ஓகேவா இல்ல ஒன் மோர்? அதெல்லாம் ஏதோ இல்ல, விடுங்க. ஏய், ஓய், இப்ப எதுக்கு தள்ளி போன? உங்களுக்கு எனக்கு வேலை இருக்கு, அத்தை கூப்பிட்டாங்க தெரியுமா? என்னன்னு தெரியல, நான் அத்தை கிட்ட போறேன். இன்னொரு முறை அப்படி விழுந்தினா கூட நல்லா இருக்கும். ஒன் மோர் கூட மாமா ரெடி தான். ஆள பாரு, எனக்கு வேலை இருக்குப்பா, என்ன ஆள விடுங்க. ஏய் நித்யா, மெதுவா போ. ஓகே ஓகே. ஓடுறத பாரு. அப்போ செல்லக்குட்டி, நாளைக்கு உனக்கு பர்த்டே வா. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. அது எப்படி உன்னை சும்மா விட்டுருவேன்? பாத்துக்கலாம். இது வரையும் நீ உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்லல்ல. அத்தை கையால ஒரு பாயாசம், அவ்வளவுதானே? என் பொண்டாட்டியோட பர்த்டேவை நான் எப்படி செலிப்ரேட் பண்றேன் நாளைக்கு பாரு. ஆனா இவன் கிட்ட சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணா அதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? இவன் கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லவும் விடக்கூடாது. சர்ப்ரைஸா தான் எல்லாம் பிளான் பண்ணணும். அஸ்வின் சார். ஹாய், வாங்க பிரியா. என்ன சார், பிஸியா இருக்கீங்களா? இல்லங்க, ஜஸ்ட் ரீடிங் மெயில்ஸ். சொல்லுங்க. அப்போ பிஸி ஒர்க்லாம் இல்ல, கரெக்டா? ஆமாங்க, ஃப்ரீ தான். பிகாஸ் இன்னைக்கு தான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வர வரையும் கொஞ்சம் ஃப்ரீ தான். அப்போ ஓகே, சரி வாங்க போலாம். சாரி, புரியல. எங்க போனோம்? சார், என்ன மறந்துட்டீங்களா? வாட்? என்ன பிரியா கேக்குறீங்க? எனக்கு புரியல. என்ன மறந்துட்டீங்களான்னு கேக்குறீங்க? சோ சார், நான் உங்ககிட்ட அன்னைக்கு கேட்டிருந்தேன்ல, ஒரு காஃபி குடிக்க போலாம் வெளியேன்னு. நீங்க கூட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ற அன்னைக்கு ஃப்ரீ தான், அன்னைக்கு ஈவினிங் போலான்னு சொன்னீங்க. இன்னைக்கு தான் முடிஞ்சிருச்சுல்ல சார், வாங்க போலாம். ஓ, அத பத்தி கேக்குறீங்களா? சாரிங்க, நான் உங்ககிட்ட அப்படி பேசினதையே மறந்துட்டேன். நீங்க ஞாபகம் வச்சு வந்து கூப்பிடுறீங்க, சும்மா சொல்றீங்கன்னு பார்த்தா. என்ன சார், நான் ஒன்னும் சும்மாலாம் சொல்லல, நான் நிஜமா தான் சார் உங்களை கூப்பிட்டேன். வாங்க போலாம். பிரியா, நான் இது வரையும் யார் கூடயும் அந்த மாதிரி காஃபி ஷாப் போய் காஃபி டீலாம் குடிச்சதில்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னொரு நாள் பார்க்கலாமே. என்ன சார் நீங்க, இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன், நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? என் கூட தானே சார் வரீங்க, இதுல என்ன இருக்கு? வாங்க சார், போயிட்டு வரலாம். சரி, ஓகே. ஈவினிங் தானே? அதுக்குள்ள நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். சார், அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா வரீங்க. இல்லங்க, அத நாளைக்கு என்னோட சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ ஏதாச்சும் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு தோணுது. சாரி எடுக்கலான்னு பாக்குறேன். அதனால ஈவினிங் ஷாப்க்கு போற மாதிரி இருக்குங்க.
அதனால தான் இன்னைக்கு வேண்டான்னு சொல்றேன். ஓ, உங்க சிஸ்டருக்கு பர்த்டேவா? அப்போ ஒன்று பண்ணலாம். நானும் உங்க கூட பர்ச்சேஸ்க்கு வரேன். ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறமா காஃபி குடிக்க போலாமே. நீங்களும் வரீங்களா? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல? சார், இதுல எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன் சார். அப்போ ஓகே, சரிங்க. அப்போ ஈவினிங் 4 o'clock மேல கிளம்பலாம். அப்போ ஓகே சார், கண்டிப்பா பர்ச்சேஸ் முடிச்சிட்டு போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறமா தான் கிளம்புறோம். ஓகே. சம்மதங்கள் உள்ள போதும் வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டும். வார்த்தை வந்து சேரும் போது நானும் என்னை ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன். இன்னைக்கு எல்லாருமே நம்மளோட காதலில் விழுந்தேன் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப நாளா இருந்த ட்விஸ்ட்ட வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்கேன். ஐ மீன் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் தெரியணுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு ரிவீல் பண்ணேன். ஃபைனலி 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஐ மீன் அனிதாக்கும் தெரிஞ்சிருச்சு. சூர்யாவோட அம்மாக்கும் தெரிஞ்சிருச்சு. ஐ மீன் சாந்தி அம்மாக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கதை எப்படி மூவ் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. நம்ம பார்க்கலாம். பிகாஸ் யாருக்கா இருந்தாலும் எடுத்த உடனே தான் ஹஸ்பண்ட் தனக்கு துரோகம் பண்ணத யாராலையுமே தாங்கிக்க முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அம்மா சைடும் இருக்கு. அப்பா அப்பா வந்து இப்படி இவரு தான் அப்பாவா? அம்மாக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்களே! அந்த துரோகங்கிற வேர்டு வந்து ரொம்ப பெருசு. ஸோ அந்த துரோகம் வந்து கஷ்டமா தானங்க இருக்கும். 2 பேராலயுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி வந்து வீட்ல எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது. அனிதா வந்து இனிமே கார்த்திக் கிட்ட சொல்லுவாங்களா? இல்ல சொல்லாம கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்களா? அது நமக்கு தெரியல. இல்ல சொன்னா என்ன ஆகும்? அந்த மாரி தாட்லாம் கண்டிப்பா அனிதாக்கு வரும். ஸோ நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் கதை எப்படி மூவ் ஆக போகுதுன்னு. அப்புறம் உங்க எல்லார்கிட்டயுமே நான் அன்னைக்கு கேட்டிருந்தேன் ஒரு கொஸ்டின். நம்ம வந்து தாலிப்பெருக்கு ஃபங்ஷன்ல ஒரு ட்விஸ்ட் வைக்க போறோம். அது என்ன ட்விஸ்ட்டா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ வந்து நெறைய பேர் இந்த ட்விஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க நேம்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்ப சொல்லிடுறேன். அவங்க ஐடிஸ சொல்றேன். சுதன் எஸ், சங்கரி மணி, பரிதா பானு, ரெயின்போ அயனிங், ஆர் முத்துசெல்வி, கோவிந்தராஜ், கவியரசி, லக்ஷ்மி வேர்ல்ட், திருமுருகன், செந்தில் தேவா, வித்யாசரன், கல்யாணி ஸ்ரீநிதி, மோகனா சங்கர், அப்சரி அகீம். நீங்க எல்லாருமே வந்து கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த மாரி நீங்க எல்லாம் எப்படி கேட்டிருந்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம கதையில இருக்கிறது 2 ட்விஸ்ட் தான். ஸோ அது 2மே வரும். இல்லன்னா 2ல ஏதாச்சும் 1 தான் வரும். அந்த மாரி சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் அத சொன்னதுக்காகவே நான் வந்து எல்லார் நேம்ஸுமே நான் சொல்லணும்னு நெனச்சேன். இதுல எல்லார் நேம்ஸுமே நான் சொல்லிட்டேன்னு தான் நெனைக்கிறேன். இல்ல யாராச்சும் நேம்ஸ் மிஸ் பண்ணிட்டேனான்னு எனக்கே தெரியலங்க. மிஸ் பண்ணியிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாளைக்கு வீடியோல அவங்களோட ஐடியா நான் சொல்றேன். பிகாஸ் அன்னைக்கே வந்து நீங்க சொல்றப்போ நான் நோட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னதையும் நான் நோட் பண்ணேன். பட் டெய்லி சொல்லியிருக்கீங்களா என்னன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. அதனால சொல்றேன். அப்புறம் நேத்து நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த மாரி வந்து 2 பேர்ல யாரு பார்ப்பாங்க? ஒருவேளை அனிதா பார்ப்பாங்களா? மாட்டாங்களா? அந்த மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா? அதுக்குமே வந்து சில பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதுல வந்து சில பேர் என்னன்னா, அனிதா மேபி பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. அதனால அனிதா கேட்க மாட்டாங்க. கவின் கேட்பாரு. அந்த மாரி சொல்லியிருந்தீங்க. யாராச்சும் ஒருத்தர் கேட்பாங்க. சாந்தி அம்மா பார்ப்பாங்கன்னுலாம் சில பேர் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து அன்னைக்கு காட்டுறப்போ, சாந்தி அம்மாவ வந்து நான் காட்டவே இல்ல. ஸோ யாருமே அவங்கள கெஸ் பண்ண மாட்டீங்கன்னு நெனச்சேன். ஆனா பார்த்தா அவங்க நேமையுமே கெஸ் பண்ணி 2, 3 பேர் அனுப்பியிருந்தீங்க. ஸோ அவங்க நேம்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பார்த்துடலாம். கோவிந்தராஜ், சரண்யா டி, புவி, சங்கரி மணி, சுதன் எஸ், ஆர் முத்துசெல்வி, மோகனா சங்கர். இவங்கலாம் எப்படி நான் இந்த நேம்ஸ் எடுத்திருக்கேன்னா, ஒருத்தர் அனிதா மட்டும் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து இவங்க சூர்யா அவங்க அம்மா பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 2 பேர் நேம்ல யார் நேம் சொல்லியிருந்தாலும் அவங்க நேம் நான் எடுத்திருந்தேன். சரிங்களா? இன்னைக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னால முடிஞ்ச வரையும் இன்னைக்கு கரெக்ட்டா தான் நான் அந்த எமோஷன்ஸ குடுத்தேன்னு நெனைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த மாரி ஆதிக்கும், நித்யாக்கும் சீன்ஸ் இனிமே வரும். ஸோ நெறைய பேர் ஆசையா வெயிட் பண்றீங்க. ஆதி வந்து அவரோட மனசுல இருக்கிறத நித்யா கிட்ட சொல்லணும். சீக்கிரமா லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்லாம். ஸோ
அதுக்கான ஒரு ஹிண்ட் மாரி தான் இப்படி குடுத்துருந்தேன். நீங்க நெனைக்கலாம் இந்த சீரியல்ல வந்து நெறைய பர்த்டே விஷஸ் நான் காமிச்சதில்ல. ஃபர்ஸ்ட் வந்து கயல் வந்து அவளோட லவ்வ வந்து சொல்றப்போ வந்து சூர்யாவோட பர்த்டே அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரோட பர்த்டேயுமே நான் காமிக்கல. நான் இப்ப வந்து ஆதி நித்யாது நித்யாவோட பர்த்டேவ ஏன் காட்டுறேன் அப்டின்னா, சின்ன வயசுலேருந்து நித்யா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு பர்த்டேங்கிறது வந்து எவ்ளோ ஸ்பெஷல்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ அ அது வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கப்போ அவளுக்கு ஃபுல்ஃபில்லா கிடைக்கணுன்ற ஒரு தாட்டோட தான் நானு இவங்களுக்கு பர்த்டே விஷஸ வந்து பிளான் பண்ணேன். ஸோ பார்க்கலாம். என்னால முடிஞ்ச வரையும் அவங்களோட ப்ரொபோசல் சீனையும் நான் பெஸ்ட்டா குடுக்குறேன். இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பும் நல்லா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால அதுக்கான சீன்ஸும் நான் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கவின், வைஷு வந்து டெல்லி போவாங்க. ஸோ அங்க நடக்கிற சீன்ஸும் இதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண வரேங்க. பாய்.